விசுவாசத்தினால வாழணும், பிழைக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வாழணும்னா. சும்மா என்னைக்காவது ஒரு நாள் விசுவாசம் இருந்தால் பத்தாது. ஏதோ பிரச்சனை வர்றப்போ மட்டும் விசுவாசம், ரட்சிக்கப்படுறதுக்கு மட்டும் விசுவாசம், ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு மட்டும் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினால வாழணும்னு கடவுள் எதிர்பார்க்குறாரு. சரிங்களா? நம்மகிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்குற நம்பர் 1 அதுதான். எப்படி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினால வாழ்கிறது? ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும்? நம்பர் 1, ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்துக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கணும். குறிப்பாக வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். வசனத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். எல்லாம் சொல்லுங்கள், வசனத்தை கேட்கணும். அப்போ தான் விசுவாசம் வரும். விசுவாசம் எப்படி வரும்? கடவுள் எனக்கு நிச்சயமாக செய்வார்ன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவர்களுக்கு அவர் நிறைய செய்கிறார். அது அப்படி தான். அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படி தான். அது உங்களை போக விரும்பல, நான் டைம் இல்லை. சிலர் எப்போ பார்த்தாலும் கடவுள்கிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறது. அவங்க வேலை என்னன்னா, அது ஏன் அப்படி செய்கிறாரு? இப்போ அவர் எப்படி வேணால் செஞ்சுட்டு போகிறாரு, அவர் கடவுள் தானே. உங்கள் அப்பா அம்மாவுக்கே இல்லாத ரூல் இருக்கா இல்லையா? என்னங்க, இப்போ அவர் ரூல் வச்சுக்க முடியாதா? நீ ஃபெய்த் காமிச்சா தான் நான் செய்வேன் ரூல் வைக்க முடியாதா? தாராளமாக வைக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு? நீ என் மேலே கான்ஃபிடென்ஸை வை, நான் உனக்கு செய்கிறேன்றாரு. அவர் அப்படி தான். விசுவாசம் இல்லாமல் வந்தால் ஒன்றும் கிடைக்காதுன்றாரு. நீ பயந்து பயந்து வாழ்ந்தா ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்றாரு. கவலைப்பட்டு வாழ்ந்தா ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்றாரு. புலம்பிக்கிட்டே வாழ்ந்தா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. என் மேலே கான்ஃபிடென்ஸை வை, நான் உனக்கு உதவி செய்வேன்னு நம்புறேன், நான் செய்கிறேன் அப்படின்றார். ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி வரும்? அந்த நம்பிக்கை இன்னும் தானாக வராது. அல்லது நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனால வராது, பல்ல கடிச்சா வராது, நான் நம்ப போகிறேன் அப்படிலாம் வராது. எப்படி வருது? பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. How does faith come? Faith comes by hearing the word. Romans 10:17 in the ESV பாருங்க. So faith comes from hearing, and hearing through the word of Christ. Faith comes from hearing what? The word of Christ. எப்படி ஒருத்தருக்கு கிறிஸ்துவ மேல நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும்னா, கிறிஸ்துவை பற்றி அவங்க கேட்கணும். கிறிஸ்துவை பற்றி ஒண்ணுமே தெரியலன்னா அப்புறம் என்னத்தை நம்புவாங்க? கிறிஸ்துவை பற்றி ஆனால தான் அவங்க கேள்விப்படணும். அந்த வேர்டு, வசனத்தை கேள்விப்படணும். வசனம் கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லுதுன்னு ஒரு பிரசங்க எடுத்து சொல்லணும். அதை அவங்க கேள்விப்படணும். அதை அவங்க கேட்க தான் விசுவாசம் வரும். அப்படி தான் அது. NLTயில் இதே வசனம் பார்த்தீங்கன்னா, it says faith comes from hearing. That is hearing the good news about Christ. Faith comes through the word. Everybody say faith comes through the word. ஆரம்பத்தில் அப்படி தான் விசுவாசம் வருது, தொடர்ந்து அப்படி தான் விசுவாசம் வருது. எப்படி வருது? விசுவாசமே இல்லாதவங்களுக்கு எப்படி விசுவாசம் வரும்? இயேசுவை குறித்த வார்த்தைகளை கேட்கணும், அப்போ தான் வரும். கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வளரும்.